வணக்கம், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நம்மளோட ட்ரா எனிதிங் சீரீஸோட 3வது எபிசோட் இன்ட்ரொடக்ஷன் டு லைட் அண்ட் ஷேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஒருவேளை நீங்கள் போன எபிசோடை பார்க்க முடியாமல் இருந்திருந்தால் இந்த வீடியோவில் இருக்கிற லிங்க்கையோ அல்லனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கையோ கிளிக் பண்ணி அதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நான் என்ன சொல்கிறேங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது நம்ம போன எபிசோடை எங்கே நிறுத்தணுமோ அங்கேருந்து தொடரலாம். இந்த சீரீஸோட முதல் டிஸ்கஷனில் நம்ம என்ன படித்தோங்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கோடு புள்ளிகளால் ஆனது. அதே மாதிரி ஒரு கர்வுன்னு எடுத்துக்கிட்டாக்கா அது எல்லாமே கோடுகளால் ஆனது அப்படின்னு பேசியிருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே கோடுகளால் தான் ஆனது. அதே ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே நிறைய தட்டையான பரப்புகளால் ஆனது. நம்ம பூமி மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த முழு ஸ்பியர் கிடைக்குது. சரியான உதாரணம் சொல்லணும்னா டிஸ்கோ பால்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டிஸ்கோ பால் பூராவே பட்டையாக கண்ணாடிகள்லாம் ஒட்டி ஆனால் முழுமையாக பார்க்கும்போது ஒரு ஸ்பியராக இருக்கும். இப்போது நம்ம ஒரு டிஸ்கோ பாலை மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ டிஸ்கோ பால் மேலே லைட் படுது. அப்போது எந்த கண்ணாடி அந்த லைட்டுக்கு 90 டிகிரியில் கரெக்டாக இருக்குதோ, பர்பண்டிகுலராக இருக்கோ, அந்த கண்ணாடி முழுமையான லைட்டை பாஸ் பண்ணுது. அப்போது அந்த கண்ணாடி தான் ஹைலைட்னு பேர். அதுக்கு அருகில் உள்ள கண்ணாடிகள் எல்லாமே சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போ அருகில் உள்ள கண்ணாடிகள் என்ன பண்ணணுன்னாக்கா லைட்டு அங்கே பட்டு செதற ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த கண்ணாடி இன்னும் செதறுது, அதுக்கு அடுத்த கண்ணாடி இன்னும் செதறுது. இந்த கண்ணாடியில் படுறதுக்கான வாய்ப்பே இல்லை, லைட் அங்கே இன்ட்ராக்டே ஆகலை. அப்போது லைட்டு எங்கே படுறதுக்கு வாய்ப்பே இல்லையோ அங்கே தான் கோர் ஷேடோ அப்படிங்கிற விஷயமே உருவாகுது. இன்னொரு விஷயம், இந்த ஒவ்வொரு பலகையிலையும் அதாவது ஒவ்வொரு பிளேன்லேயும் ஒரே கலர் தான் இருக்கும். அதில் மல்டிபிள் கலர் வராது, ஏன்னா அங்கே வளைவு இல்லை. அப்போது நம்ம ஒரு லைட் ஒரு இடத்துல படுது, அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஷேடோ க்ரியேட் ஆகாமல் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா அந்த இடம் தட்டையாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு டிப், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, தொடர்ந்து இந்த ஸ்பியருக்கே வருவோம். ஸோ இந்த ஸ்பியர் இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்பியர் நான் தரையில் இருக்கா இல்லை அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு சர்ஃபேஸ் மேலே வைப்போம். இப்போ இந்த சர்ஃபேஸ் மேலே வைக்கும்போது நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா, இந்த பொருளால் க்ரியேட் ஆகிற ஒரு நிழல். அந்த நிழல் வரும்போது தான் இது முழுமையாக 3Dங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியுது. அப்போது லைட்டிங் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு நிழல் எப்படி க்ரியேட் ஆகும்னா, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த லைட்டோட சென்டர்லேருந்து இந்த ஸ்பியரோட வெளிப்புறத்தை தொடர மாதிரி ஒரு லைன் போடுங்க. அந்த லைன் இந்த சர்ஃபேஸில் எங்கே படுதோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கத்துலையும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 பக்கத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய எலிப்சிஸ் வரைஞ்சிங்கன்னா இதுதான் இந்த ஸ்பியர் க்ரியேட் பண்ணுற ஷேடோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி கோர் ஷேடோ ஏரியாவை நல்லா திக்காக பென்சிலால் ஷேட் பண்ணுறோம். அதுக்கு கீழே ரெகுலரான ஷேடோ பார்ட் அதையும் போட்டுட்டு ஒரு டீசெண்டான கிரேடியன்ட்ஸ் கொடுக்குறோம் டில் ஹைலைட் வரைக்கும். ஸோ இது நமக்கு ஒரு பேசிக்கான ஃபார்ம் கொண்டு வந்துருச்சு. இப்போது நம்மளால் இதோட 3D டெப்த்தை உணர முடியுது. இந்த ஸ்பியர் க்ரியேட் பண்ணுற ஷேடோலையுமே 2 டைப் இருக்குது. இந்த பொருள் கீழே ரொம்ப அடர்த்தியான ஷேடோ க்ரியேட் ஆகும். ஆல்மோஸ்ட் கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி க்ரியேட் ஆகும். இது எது தானே டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா இந்த பொருளோட உண்மையான வண்ணம் அப்புறம் இந்த சர்ஃபேஸோட வண்ணம், இது 2த்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ கருப்புன்னு நினச்சிக்கிட்டோன்னா ரொம்ப டார்க்காகவும் போக போக கொஞ்சம் இந்த ஷேடோ கம்மியாகிட்டே போகும். இந்தமாதிரி கருப்பாக இருக்கிறதுக்கு பேர் அக்ளூஷன் ஷேடோன்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் இங்கேருந்து டார்க்லேருந்து லைட்டாக இது போகுது, ஏன் ஃபுல்லாக டார்க்காக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த லைட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லைட்டோட பவர் என்ன, இந்த லைட்டு எவ்வளோ கிட்டக்க இந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்குது இல்லை எவ்வளோ தூரமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த ஷேடோ பற்றி கேட்க முடியும். இப்போதைக்கு நம்மளோட இந்த லைட் இந்த அளவுக்கு ஷேடோ க்ரியேட் பண்ணுறதா தான் நம்ம நினச்சிக்கணும். சரியா? சரி, நான் இந்த பக்கத்தில் இன்னொரு லைட் க்ரியேட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அது என்ன லைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன் லைட்னு சொல்லுவோம். எதனால் நம்ம முதல்ல சொல்ல அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம இந்த ஸ்பியரை பற்றி சொல்லும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சர்ஃபேஸ் இல்லாமல் இருந்தது. நம்ம இப்போ தான் சர்ஃபேஸ் போட்டிருக்கோம். அதனால் இப்போ ரிஃப்ளெக்ஷன் லைட்டை பற்றி நான் சொல்கிறேன். லைட் நேராக வருது, வந்த லைட் சர்ஃபேஸில் பட்டு இந்த பக்கம் எதிரொலிச்சு போகுது. அதே மாதிரி
இந்த பக்கமும் எதிரொலிக்கும். அப்படி ஒலிக்கும்போது என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல ஒரு லைட் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி லைட் கிரியேட் ஆகும்பொழுது நமக்கு இன்னும் இந்த ஸ்பியரோடைய டைமென்ஷனாலிட்டி ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் கேட்கலாம், எல்லா நேரத்துலையும் இந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் வருமா? நல்ல கேள்வி. ஆனால் எல்லா நேரத்துலையும் வருமானா சொல்ல முடியாது. உங்களோட அந்த பரப்பு இருக்கு இல்லையா, அந்த பரப்பு வெளிர் நிறமாக இருக்கா அடர் நிறமாக இருக்கான்னு பார்க்கணும். அடர் நிறமாக இருந்துச்சுன்னாக்கா லைட் அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது மட்டும் இல்லை, வழுவழுப்பான தரையா இல்லை சொரசொரப்பான தரை, தார் ரோடு மாதிரியான ஒரு தரையான்னு பார்க்கணும். தார் ரோடு மாதிரியான தரைன்னாக்கா அந்த லைட் அது கண்ணாஃப்டன் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் சரியான அளவில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் லைட் இந்த இடத்துல கிடைக்காது. அதனால் the reflection light depends on the surface color and its texture. ஓகே, நம்ம திருப்பி ஒரு ரன் டவுன் பண்ணலாமா? என்னென்ன இருக்குது லைட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஹைலைட் இருக்கும், அதுக்கப்புறம் லோக்கல் கலர் வரும், அப்புறம் அங்கேருந்து அதோட டின்ஸ்லாம் வரும். டின்ஸ் எங்கே ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, ஸோ டெர்மினேட்டர் லைன் வரும், டெர்மினேட்டர் லைனுக்கு அப்புறமா கோர் ஷேடோ வரும், அதுக்கப்புறம் ஷேடோஸ் கண்டினியூ ஆகும். அது ஒரு சர்ஃபேஸில் இருக்கும்போது சர்ஃபேஸோட கலரை பொறுத்து அதுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அவ்வளோதான். ஸோ இதுதான் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ். புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் பார்த்துருவோம். நம்மளோட அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு க்யூப். இந்த க்யூப்பில் இந்த லைட் இருக்கும். இது ஸ்பியர் மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான எட்ஜு, நிறைய வளைவுகள்லாம் இல்லாத ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போது இதில் லைட் படும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான கலர் வேரியேஷன்ஸ், டின்ஸ் அண்ட் ஷேட்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். லைட் படுது, டைரெக்டாக இந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் இதில் பிரைட் லைட்டாகவும், இந்த பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாகவும், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் க்ரியேட் ஆகுது. கீழே ஷேடோஸ் க்ரியேட் ஆகும் பொழுது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு அக்ளூஷன் ஷேடோ க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் ரெகுலரான ஷேடோஸ் இருக்குது. இந்த ஷேடோவோட லென்த்து, அப்புறம் அதோட ஷேப் எல்லாமே லைட் எங்கே இருக்குது, அதோட இன்டென்சிட்டி என்ன, அதோட ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அமையும். இதை பற்றி நம்ம ஸ்பியரில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பார்த்தோம். சரிங்களா? ஓகே, இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது அந்த இடத்துல மல்டிபிள் ஷேடோ வேல்யூ க்ரியேட் ஆகாமல் ஒரே ஒரு ஷேடோ வேல்யூ தான் க்ரியேட் ஆகுதுன்னா அந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த க்யூப்பில் இந்த இடம் பூரா ஒரே மாதிரியான வேல்யூஸ் இருக்குது. புரியுதுங்களா? இவ்வளோ தான் லைட். நான் சொன்னது ஒரு பெரிய கடல்லேருந்து ஒரே ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி இன்னும் இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் எஃபர்ட் போட்டு நிறைய கற்றுக்க ட்ரை பண்ணணும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம இன்னொரு டிஸ்கஷன் இதை பற்றி வச்சுக்கலாம். சரியா? நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்களா லைட் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது ஒரு பொருள் மேலேயும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. காலையில் காஃபி குடிச்சிட்டு வெளியே ஒரு காஃபி டம்ளர் வைக்கிறீங்க. சன்லைட் படும்போது எந்த இடத்துல ஷேடோ விழுது, 1 மணிக்கு எவ்வளோ ஷேடோ விழுது, சாயங்காலம் 5 மணிக்கு எப்படி விழுது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ லெங்க் அந்த ஷேடோ விழுது. ஏன் இரவு நேரத்தில் எலுமிச்சம்பழமோ இல்லை வேறு ஏதாவது முட்டையோ, மந்திரவாதி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ல, வேண்டாம். உருண்டே ஏதோ ஒரு பொருள் எடுத்து வச்சு ஒரு டார்ச் லைட் அப்படி இல்லைனா ஒரு செல்ஃபோன் லைட்டை வச்சு எப்படி அந்த ஷேடோஸ்லாம் க்ரியேட் ஆகுது, ஹைலைட்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது, லோக்கல் வேல்யூனா என்ன, அக்ளூஷன் ஷேடோ வருதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சதை அதை வரைஞ்சி பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான் உங்களுக்கு எக்ஸசைஸ். ரொம்ப பொறுமையாக எவ்வளோத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளிடையே சொன்ன மாதிரி புரியலன்னா சொல்லுங்கள், மறுபடியும் திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். நான் உங்கள் விஜய். திரும்ப சந்திப்போம். வணக்கம்.